நைட்ல அழகு தூக்கம் வராம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. பூங்குடிய பார்த்து, ஏ முட்டைக்கலக்கி அறிவிருக்காடி உனக்கு, அங்க வெளியில எங்க அப்பா வெள்ளிக்கிழமை கல்யாணத்துக்கு பந்தல் போட ஆள் சொல்லி லைட் செட்டுக்காரனுக்கு அட்வான்ஸே கொடுத்துட்டாருடி. நீ என்னன்னா அசால்ட்டா கட்டில உட்காந்து தலைமுடிய கோதி பூங்குடியதுக்கு, யோ குஸ்கா கத்தாம பேசியா, ராத்திரி 11:30 மணிக்கு வந்து என் மண்டையை உருட்டாத. உங்க அப்பா பந்தல் போட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் இந்த வீட்டுக்கு IAS கலெக்டர் மாதிரி அதிகாரம் பண்றாரு. அத போய் என்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்ங்கிறாங்க. ஏய், தேவையில்லாம வளவலன்னு பேசாத. பஞ்சாயத்துக்காரங்க ஏதோ சொன்னாங்கன்னு ஒரே ஒரு தடவை உன் கழுத்துல தாலியை கட்டினதுக்கே 2 கையையும் அடுப்புல வச்சு பொசுக்கிக்கலான்னு போல இருக்குடி. இதுல 2வது தடவை ஊரை கூட்டி உன் கழுத்துல தாலி கட்டுறதா? ஐயோ, நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடிங்கிறாரு. உனக்கு மட்டும்தான் எரியுதாக்கும், எனக்கும் தான் எரியுது. உன்ன மாதிரி குஸ்காவை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். நியாயமா பார்த்தா அந்த நந்தினி புள்ள உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருச்சு. நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஏய், பழசெல்லாம் பேசாதடி. இப்ப பிரச்சனை வெள்ளிக்கிழமை நடக்க போற கல்யாணம். அதை எப்படி நிறுத்தணும்னு யோசி. சரி சரி, கோபப்படாத. இப்ப நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சேர்த்து நம்மளை வச்சு செஞ்சிடுவாங்க. நாம 2 பேரும் ஒரு கூட்டணி அமைப்போம். கூட்டணியா? உன் கூடவா? சரி, என்ன திட்டம் வச்சிருக்க சொல்லு. நாளைக்கு காலையில பந்தக்கால் நட்டு ஜோசியர் வந்து லக்னம் குறிப்பார்ல, அப்ப நீயும் நானும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுவோம். நமக்குள்ள ஜாதகம் சுத்தமா சேரல, இன்னொரு தடவை தாலி கட்டினா 2 குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஆகாம போயிடும்னு ஜோசியரை மிரட்டியோ இல்ல காசு கொடுத்தோ சொல்ல வச்சிடலாம். என்ன சொல்றேன்? அடி பாவிகளா, இந்த முட்டை கண்ணுக்குள்ளயும் குட்டி மூளைக்குள்ளயும் இவ்வளவு பெரிய வில்லங்கமான பிளான் இருக்காடி. பரவாயில்லையே. ஆனா ஜோசியர் எங்க அப்பா பக்கம் ஆளு. அவர் கேப்பாரா? கேட்கலைன்னா அவரை மிரட்டுவோம். இந்த கல்யாணம் நடந்தா நடக்க போற அசம்பாவிதத்துக்கு அவர் தான் பொறுப்புன்னு போய் சொல்லி பயமுறுத்துவோம். என்ன ஓகேவா? சூப்பர்டி முட்டை கலக்கி. இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தாண்டி நீ உருப்படியா யோசிச்சிருக்க. நாளைக்கு காலையில ஆட்டத்தை தொடங்குறோம் அப்படிங்கிறாரு அழகரு. இதுக்கடையில மஞ்சமலை வீட்டுல சுடல மஞ்சமலை கிட்ட, நீங்க இன்னும் தூங்கிட்டுதான் இருக்கீங்களா? பேச்சியோட அண்ணன் மாயாண்டி உங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் ஊர்லன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. பேச்சு எதுக்கு? அண்ணன் மாயாண்டி அப்படிப்பட்டவர் இல்லைங்க, ஏதோ அவசரத்துல விசேஷம் ஏற்பாடு பண்ணிருப்பாரு, கண்டிப்பா நம்மள வந்து கூப்பிடுவாருன்னு சொல்றாங்க. சுடல் அதுக்கு, இன்னும் அண்ணன் பாசம் உங்களை விட்டு போகலையே. வெள்ளிக்கிழமை விசேஷத்துக்கு இன்னைக்கு புதன்கிழமை ராத்திரியே பந்தல்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஊர்ல இருக்கிற கூலிக்காரனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட பிறந்த தங்கச்சிக்கு தெரியலன்னா உன்னை அவர் எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கோ. மஞ்சமலை அதுக்கு, சுடல சொல்றது சரிதான் பேச்சு. உங்க அண்ணன் மாயாண்டிக்கு தலகன் அதிகமாயிடுச்சு. பஞ்சாயத்துல வச்சு என் பொண்ணு அவன் மகனுக்கு கட்டினதுக்கே இன்னும் எனக்கு கோபம் ஆறல. இதுல நம்மளை கேட்காம நமக்கு முறை செய்யாம மறு கல்யாணமா? அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க சும்மா இருந்தா மஞ்சமலை பயந்துட்டான், மாயாண்டி காலில் விழுந்துட்டான்னு ஊரே சிரிக்குங்கிறாரு சுடல. நாளைக்கு பந்தக்கால் நட்டுறப்ப போய் அந்த பந்தல அடிச்சு நொறுக்குவோம். பேச்சு எதுக்கு? வேண்டாங்கண்ணே, இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்காதீங்க. என் பொண்ணு பூங்குடி வாழ்க்கை நல்லா இருந்தா போதுங்கிறாங்க. மஞ்சமலை அதுக்கு, மூடுடி வாய, உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற தாண்டி நான் போறேன். நாளைக்கு பந்தக்கால் நடும்போது மாயாண்டியோட கர்வத்தை அடக்கல என் பேரு மஞ்சமலை இல்ல. சுடல வா, நாளைக்கு காலையில அவனுங்களுக்கு கச்சேரிங்கிறாரு. மாயாண்டி வீட்டுல நீ 5:30 மணிக்கு காலையில லெட்டர் ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. பின்னாடியே தேனு வந்து நின்னு, நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நேரத்துல கொல்லப்புறத்துல உட்காந்து என்ன எழுதிட்டு இருக்க? பதறி போன நந்தினி, அது ஒண்ணும் இல்ல தேனு, நான் சும்மாதான் உட்கார்ந்து இருந்தேன். பொய் சொல்லாத நந்தினி, நேத்தே இருந்தே உன்னை பாக்குறேன். ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. எங்க அண்ணன் அழகருக்கும் பூங்குடிக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்க போறது உனக்கு வைத்தறிச்சலா இருக்கா? உண்மையை சொல்லுங்கிறாங்க. இல்லடி தேனே, எனக்கு யார் மேலயும் வைத்தறிச்சல் இல்ல. நல்ல பொண்ணு, அவ வாழ்க்கை காப்பாத்ததான் நான் இந்த கடிதத்தை எழுதுறேன். இந்த கடிதம் அழகர் மாமாக்கு கைக்கு கிடைச்சாதான் இந்த கல்யாணம். நிக்கி வளர்ற. எங்க அண்ணனுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கு, அதை முதல்ல என்கிட்ட குடிங்கிறாங்க தேனு. இல்ல தேனு, நான் இதை அழகர் மாமாட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு ஓடிடுறாங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு மேலதாளம் எல்லாம் முழங்குது. மாயாண்டி, மேலத்தை இன்னும் நல்ல உறக்கடிங்க. என் மகன் அழகருக்கும் மருமக பூங்குடிக்கும் வெள்ளிக்கிழமை ஊரே வைக்கிற அளவுக்கு பரிகார கல்யாணம் நடக்க போகுது. 2 குடும்பத்து பகையும் இந்த கல்யாணத்தோட அழிய போகுதுங்கிறாங்க. மீனாட்சி வந்து, ஏங்க இன்னும் பொண்ணு விட்டாரையே காணுங்க, அவங்களுக்கு எதுக்கு மீனாட்சி ஆள் அனுப்பணும்? முதல் பத்திரிகையே என் கைப்பட கொண்டு போய் நானே என் கையால கொடுப்பேன். அவர் வராம எங்க போவாரு அப்படிங்கிறாங்க. அழகரும் பூங்குடியும் வர்றாங்க. நிறுத்துங்கப்பா, பந்தக்கால் நட்டது போதும், முதல்ல இந்த ஜோசியர்கிட்ட பேசுங்கிறாங்க. என்னடா அழகரு, என்ன விஷயம்? ஆமா மாமா, நேற்று ராத்திரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. இந்த ஜோசியர் சொன்ன பரிகார கல்யாணம் எங்களுக்கு செட் ஆகாது மாமா. எங்க 2 பேரோட ஜாதகத்துல மிருத்யு தோஷம் இருக்காமா. என்னது மிருத்யு தோஷமா? அம்மா தாயே, நான் பார்த்து சொன்ன ஜாதகத்துல அப்படி எதுவும் இல்லையேமாங்கிறாரு ஜோசியர். அழகறதுக்கு, ஏ ஜோசியரே, ஒழுங்கா உண்மை சொல்லு. எங்க 2 பேருக்கும் ஜாதகம் சேரலன்னு நேற்று ராத்திரி என்கிட்ட சொன்னையா இல்லையா? பொய் சொன்னா உன் நாக்கு அறுத்துடுவேன். பேசாம இருங்க தம்பி. மாயாண்டு கோபத்தோட, அழகரை என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோசியர்கிட்ட என்ன மிரட்டலு? பூங்குடி, நீ என்ன புதுசா கதை அழகிற அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவுல வாசல்ல பெரிய சத்தம் கேக்குது. மஞ்சமலையும் பேச்சியும் அவங்க குடும்பத்து ஆளுகளோட வராங்க. யோ மாயாண்டி, நிறுத்துடா சடங்குன்னு கத்துறாரு மஞ்சமலை. மாயாண்டி உடனே, மஞ்சமலை என்ன கையில கம்போட வந்து என் வீட்டு வாசல்ல நிக்கிற? இது மங்களகரமான சடங்கு நடக்கிற இடம்.
மங்களகரமான சடங்கா? பொண்ணோட அப்பனான என்ன மனுஷனா மதிக்காம என்னடா சடங்கு வேண்டி கிடக்கு? என்னை அசிங்கப்படுத்தணும்னு தாண்டா இப்படி திருட்டுத்தனமா பந்தக்கால் நடுற? சுடல் உடனே ஆமாண்டா மாயாண்டி, உனக்கு எவ்வளவு திமிருடா? மஞ்சமலை யாருன்னு மறந்துட்டியா? பஞ்சாயத்துல ஏதோ தப்பிச்சிட்டீங்க, இப்ப ஊர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தாம விட மாட்டோங்கிறாரு. என்னாச்சு இதுக்கு? இங்க பாருங்கண்ணே, இப்படி எல்லாம் பேசாதீங்க, அங்க உங்களை கூப்பிடத்தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்க பேசாதீங்க, உங்க புருஷனுக்கு தலகணம் அதிகமாயிடுச்சு. பூங்குடி இங்க வா, இந்த வீட்டுல உனக்கு மரியாதை இல்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாங்கிறாங்க. உடனே ஆமா மாமா, நீங்க சொல்றதுதான் 100% உண்மை. எங்க அப்பாவுக்கு தலகணம் அதிகமாயிடுச்சு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. பூங்குடி, நீங்க உங்க அப்பா கூடவே போயிடு. ஆமாப்பா, மாமா சொல்றது சரிதான். பெரியவங்களுக்குள்ள மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்னப்பா வேலை? நானும் வரேன். மாயாண்டி உடனே எல்லாரையும் பார்த்து அடங்குங்கடா எல்லாரும், பரவாயில்ல எடுத்து சத்தம் போடுறாரு. டே அழகரு, பூங்குடி, நீங்க 2 பேரும் என்ன கூட்டணி போட்டு நாடகம் ஆடுறீங்களா? ஜாதகம் சார்ல கனவு வந்துச்சுன்னு கதை விடுறீங்களா? எனக்கு தெரியாதாடா உங்க பிளான் எல்லாம். அப்புறம் மஞ்சமலை, நீ முறை கேட்கறே இல்ல, வெள்ளிக்கிழமை மண்டபத்துல முதல் மரியாதை என் கைப்படம் உனக்கு நான் செய்யறேன். இந்த விசேஷத்தை தடுத்து நிறுத்து நினைச்சீங்க, இந்த அருவாளுக்கு வேலை வந்துடும் சொல்லிட்டேங்கிறாரு. மஞ்சமலை அதுக்கு, டே மாயாண்டி, உன்னோட அருவாளுக்கெல்லாம் இந்த மஞ்சமலை பயப்பட மாட்டான்டா. வெள்ளிக்கிழமை மண்டபத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. ரூம்ல எடுத்து கதவை சாத்திட்டு, என் முட்டைக்கலைக்கு என்னடி பிளான போட்ட? மிருத்யு தோஷம்னு ஜோசியரை மிரட்டி நாடகம் ஆடலான்னு சொன்னீங்க இல்லையா? கடைசியில எங்க அப்பா அருவாளை எடுத்ததும் அப்படியே அமைதியாயிட்ட. யோ புஷ்கா, என்ன மட்டும் குறை சொல்ற? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உங்க அப்பா அரிவாளை ஓங்கி தரையில குத்துனப்ப நீயும் தானே அமைதியா இருந்த? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு அந்த அரிவாளை புடுங்கி எரிய வேண்டியது தானே? ஏய், எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதடி, உண்மையிலே அவர் வெட்டுவாரு. அது சரி, உங்க அப்பா மஞ்சமலை மட்டும் பெரிய வீரம் மாதிரி வந்தாரு, அரிவாளை பார்த்ததும் கையாட்டிக்கிட்டே போயிட்டாரு. எங்க அப்பா பத்தி பேசின மரியாதை கேட்டு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு யோசி. வெள்ளிக்கிழமை இன்னும் 2 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா மண்டபத்தை புக் பண்ணி ஊர் முழுக்க பத்திரிக்கை வைக்க ஆள் அனுப்பிட்டாரு. எனக்கு ஒரு யோசனை தோணுதுடி. நாளைக்கு மண்டபத்துல அலங்கார வேலை நடக்கும்போது நாம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா வீட்டை விட்டு ஓடி போயிடலாம். பூங்குடி அதுக்கு ஓடி போடுறதா? யாரு, நானு நீயுமா? ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? அழகரும் பூங்குடி ஜோடியா ஓடி போயிட்டாங்கன்னு கதை கட்டுவாங்க. எனக்கு இந்த அசிங்கம் வேண்டாம் சாமி. ஓடி போறதா இருந்தா நீ மட்டும் தனியா ஓடிப்போ. நான் ஏண்டி தனியா ஓடணும்? அப்புறம் பழிபூரம் என் தலையில விழுவும். நாம 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த விசேஷத்தை நிறுத்தி ஆகணும். இதுக்கு நடுவுல நந்தினியோட ரகசிய கடிதம் அழகருக்கு கிடைக்குது. அழகர் நந்தினி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் நந்தினி, ஏண்டி இங்க தனியா நின்று அழுதுட்டு இருக்க? வீட்டுல என்னென்னமோ பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்கு. மாமா இந்தாங்க மாமா, இந்த நந்தினியோட வாழ்க்கையே போச்சு, ஆனா உங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். என்னதான் இதை எழுதுனேன். என்னடி இது கடிதமா? என்ன எழுதிருக்க இதுல? அதை படிச்சு பாருங்க மாமா. வெள்ளிக்கிழமை இந்த கல்யாணம் நடந்தா பூங்குடி வாழ்க்கைக்கு நான் தான் வெளியாகிடுவேன்னு பயமா இருக்கு மாமா. அழகர் அந்த கடிதத்தை பிரிச்சு வேக வேகமா படிக்கிறாங்க. படிக்க படிக்க அவனுக்கு அதிர்ச்சி தான் ஆகுது. நந்தினி, இது நிஜமா உண்மைதானா? இந்த விஷயம் பூங்குடிக்கு தெரிஞ்சா அப்ப பார்த்து பின்னாடி பூங்குடி வர்றாங்க. ஏன் நந்தினி ஓடிடு, பூங்குடி வர்றா, இந்த லெட்டர் பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடாதாங்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மஞ்சமலையை பார்த்து சுடல, மச்சான் மஞ்சமலை, மாயாண்டி ஊர் முன்னாடி அரிவாளை காட்டி மிரட்டிட்டான். நீயும் சும்மா வந்துட்ட. ஊர்ல இருக்கிறவனெல்லாம் என்ன பேசுறான் தெரியுமா? மஞ்சமலையோட பருப்பு மாயாண்டி கிட்ட வேகலன்னு சொல்றான். சுடல, மஞ்சமலை யாருன்னு அந்த மாயாண்டிக்கு வெள்ளிக்கிழமை புரிய வைக்கிறேன்டா. அவன் மண்டபத்துல தாலி கட்டுற நேரத்துல பஞ்சாயத்தை கூட்டி கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்டாங்கிறாரு. கிழமை மண்டபத்துல போலீஸை கூட்டிட்டு வந்து என் பொண்ணு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றான்னு புகாரை கொடுத்து மாயாண்டிய கம்பியனை வைக்கல. என் பேரு மஞ்சமலை இல்ல. சுடலையும் சூப்பர்டா மச்சான், இதுதான் நல்ல பிளான். பூங்குடி அழகரை தேடிட்டு வர்றாங்க. உஸ்கா பையன் எங்க போனா? நந்தினி கிட்ட ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தான், ஏதோ சரியில்லையே. அந்த லெட்டரை எடுத்துட்டாங்க. குஸ்கா, என்னையா அது பாக்கெட்ல ரகசிய கடிதம்? ஏய் முட்டைக்கலக்கி, அதை குழுடி, உனக்கு அது சம்பந்தம் இல்லாத விஷயம் குடு அப்படிங்கிறாங்க. இறையா என்னதான் எழுதிருக்குன்னு பாப்போன்னு படிக்கிறாங்க. படிச்ச பூங்குடியும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. டே அழகரே, இவ்வளவு பெரிய துரோகியாடா நீ? இல்ல உங்க அப்பா தான் துரோகியா? நீ இந்த உண்மையை மறைச்சுதான் என் கழுத்துல தாலி கட்டின. நந்தினி அப்படி என்ன அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாங்க? பூங்குடிக்கு மாயாண்டி என்ன துரோகம் செஞ்சாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.